பரிசுத்த காற்றே பரிசுத்த காற்றே என்னை நிறைத்திடுமே என்னை நிறைத்திடுமே பரிசுத்த காற்றே என்னை நிறைத்திடுமே என்னை நிறைத்திடுமே நிறைத்திடுமே என்னை நிறைத்திடுமே நிறைத்திடுமே என்னை நிரப்பிடுமே நிறைத்திடுமே என்னை நிரப்பிடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே பரிசுத்த காற்றே பரிசுத்த காற்றே என்னை நிறைத்திடுமே என்னை நிறைத்திடுமே நிறைத்திடுமே என்னை நிறைத்திடுமே நிறைத்திடுமே என்னை நிரப்பிடுமே நிறைத்திடுமே என்னை நிரப்பிடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே அக்கினி காற்றே அக்கினி காற்றே என்னை நிறைத்திடுமே அக்கினி மயமான தேவனுடைய கரங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது இறங்கிக் கொண்டிருக்கிறது நிறைத்திடுமே என்னை நிறைத்திடுமே நிறைத்திடுமே என்னை நிரப்பிடுமே நிறைத்திடுமே என்னை நிறைத்திடுமே நிரப்பிடுமே அக்கினி காற்றே அக்கினி காற்றே அக்கினி மயமானவன் அக்கினியின் தேவன் இறங்கி வந்து கிடைக்கிறார் அக்கினி காற்றே என்னை நிறைத்திடுமே என்னை நிரப்பிடுமே நிறைத்திடுமே என்னை நிறைத்திடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே நிறைத்திடுமே பெற்று சொல்லும்படியாக தேவ நாமம் மகிமைப்படுகிறது இப்பொழுது அபிஷேக காற்றே அபிஷேக காற்றே அபிஷேக காற்றே என்னை நிறைத்திடுமே இன்னொருவரே அபிஷேக காற்றே அபிஷேக காற்றே என்னை நிறைத்திடுமே நிறைத்திடுமே என்னை நிறைத்திடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே நிரப்பிடுமே எல்லாரும் சொல்லும் அபிஷேக காற்றே அபிஷேக காற்றே உள்ளத்தின் நானே சொல்லுங்க இப்பொழுதும் தேவன் மத்தியிலே இருக்கிறான் அபிஷேக காற்றே அபிஷேக காற்றே என்னை நிறைத்திடுமே நிறைத்திடுமே என்னை நிறைத்திடுமே நிரப்பிடுமே வல்லமை காற்றே என்னை நிறைத்திடுமே வல்லமை காற்றே வல்லமை காற்றே என்னை நிறைத்திடுமே நிறைத்திடுமே என்னை நிரப்பிடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே நிறைத்திடுமே என்னை நிரப்பிடுமே நிரப்பிடுமே வல்லமை காற்றே வல்லமை காற்றே என்னை நிறைத்திடுமே வல்லமை காற்றே வல்லமை காற்றே என்னை நிறைத்தி ஒவ்வொரு மேலும் தேவாவியர் வல்லமை கொண்டு கொண்டேன் என்னை நிறைத்திடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே
காற்றே துதியின் காற்றே என்னை நிரப்பிடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடும் ஆண்டவரே. துதியை ஆவியினாலே நிரப்பிடும். நாவிலே நாங்கள் துதிக்க வேண்டும். துதியின் காற்றே துதியின் காற்றே என்னை நிரப்பிடுமே துதியின் காற்றே துதியின் காற்றே என்னை நிரப்பிடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே ஞானத்தின் காற்றே ஞானத்தின் காற்றே என்னை நிறைத்திடுமே ஞானத்தின் காற்றே ஞானத்தின் காற்றே என்னை நிறைத்திடுமே நிறைத்திடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே 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 என்னை நிறைத்திடுமே அகிலி காற்றே அகிலி காற்றே என்னை நிறைத்திடுமே அகிலி காற்றே அகிலி காற்றே என்னை நிறைத்திடுமே நிறைத்திடுமே என்னை நிறைத்திடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே வல்லமை காத்து வல்லமை காத்து என்னை நிறைத்திடுமே வல்லமை காத்து வல்லமை காத்து என்னை நிறைத்திடுமே நிறைத்திடுமே என்னை நிறைத்திடுமே நிறைத்திடுமே என்னை நிறைத்திடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே அகிலி காற்றே அகிலி காற்று என்னை நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே பரிசுத்த காற்றே பரிசுத்த காற்று என்னை நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே வல்லமை காற்றே வல்லமை காற்றே என்னை நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே
மகா மேன்மையுள்ள தேவன் இறங்கி வந்திருக்கிறது. மகா மேன்மையுள்ளவர் வந்து இறங்கி வந்திருக்கிறது. மகா மயன்மையுள்ள தேவன். ஓ ராஜா பாபா பாபா பாரி பாபா 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 ஓ ரே கலர பாபா 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 ஓ ரே பாபா 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 பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தர் 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 பரிசுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த இறங்கி கொடுக்கிறார். சேனைகள் கர்த்தர் பரிசுத்த சேனைகள் கர்த்தர் பரிசுத்த சேனைகள் கர்த்தர் பரிசுத்த சேனைகள் கர்த்தர் பரிசுத்த தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிமரவ கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சேர்ந்து வசிப்போம். காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்காங்கறீங்களா? ஹல்லேலூயா. சொல்லுங்களா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமான காரியம் தான் உங்களுக்கு இன்னைக்கு ஆண்ட சங்கீத போய் உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. சரி, அது என்ன பதின்னு பார்க்கலாம். நீங்க சங்கீதம் 128ல 2வது வசனத்தை வாசிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு என்ன ஆகும்? பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் போட்டுருக்காரு இல்லையா? அப்ப இதுதான் எவ்வளவு பெரிய ஆசையான வார்த்தை பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? நம்ம அதிகபட்சமா எவ்வளவு நாள் உழைப்போம்னு நினைக்கிறீங்க? உடம்புல தெம்பு இருக்கிற என்ன பண்ணுவோம்? உழைப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? என்னுடைய பிள்ளைங்க என்ன பண்ணிப்பாங்க, என்ன பார்த்துப்பாங்க அப்படின்னு பண்ணுவோம். நம்ம லைஃபுக்கு நம்ம இப்படி செட்டில் பண்ணி வச்சிருப்போம். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம பேங்க்ல பணம் போட்டு வச்சுக்கிறேன், அதுல என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் வரும். அதை வச்சு என்ன பண்ணலாம்? என் காலத்தை நான் ஓட்டிக்கலாம் அப்படிங்கலாம். ஆனா ஆண்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் போடுங்க இல்லையா? அப்போ உங்க கையால நீங்க என்ன பண்ணுவீங்க? கடைசி வரைக்கும் உங்களுடைய உழைப்பால என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு காரியத்தை நீங்க பண்ணுவீங்க. யார்கிட்ட நான் எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? 3வது வசனம் வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. 2வது வசனம் என்னது? உன் மனைவி எப்படியா இருப்பாங்க? கனி தரக்கூடிய திராட்சை செடியை போல இருப்பாங்க அப்படின்னு போடுங்க. பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒளிவு மர கன்றுகளை போல. ஒளிவு மரம் எப்படியா இருக்கும் சொல்லுங்களேன்? சொல்லுங்களேன், ஒளிவு மரம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படியா இருக்கும்? நல்லா செழிப்பா இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன ஆசைப்படுவோம்? பிள்ளைகள் எப்படிதான் இருக்கணும்? நல்லா செழிப்பா இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இருக்கணும் நினைப்போம் இல்லையா? அப்போ இந்த 2வது விஷயம் என்னது? உங்களுடைய மனைவிகள் எப்படி இருப்பாங்க? மனைவிகள் எப்படி இருப்பாங்க? அணிதரக்கூடிய திராட்சை செடிகளா இருப்பாங்க. பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒளிவு மர கன்றுகளா இருப்பாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இங்கதான் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சார். ஹல்லேலூயா. யாருக்கு தான் கிடைக்கும் இதெல்லாம்? சொல்லுங்களேன். 4வது வசனம் என்ன சொல்லுங்க? இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்?
நாலாம் வசனம் எனக்கு ஒரு பெரிய ஸ்டிச் இருக்கு இல்லையா? இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமான ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. அப்ப முதல்ல என்ன பண்ணும்? கர்த்தருக்கு பயப்படுறவங்க என்ன ஆகும்? இந்த மாதிரியான ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையான கிடைக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா. இப்போதான் நம்ம என்னென்ன காரியத்துக்கு பயப்படுறோம் சொல்லுங்களேன். நீங்க எதுக்கெல்லாம் பயப்படுறீங்க? அல்லேலூயா. சொல்லுங்களேன், எதுக்கெல்லாம் பயப்படுறீங்க? தலைவலி, காய்ச்சல். வந்தாலே காய்ச்சல் தான் நேரம், ஒருவேளை கொரோனா நேரம் வந்துருமோ, பின்னாடி அடுத்த கட்டமா வந்துருச்சு, நிறைய வியாதிகள் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருமோ, நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு போயிருமோ அப்படின்னு உயிர் மேல இருக்க நமக்குலாம் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு இல்லையா? அல்லேலூயா இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன பிள்ளைல இருந்தா என்ன பண்ணுவாங்க? எதுக்கு பயப்படுவாங்க? தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க? அம்மா அப்பா திட்டுவாங்களோங்கிற பயம் இருக்கும் இல்லையா? எக்ஸாம் பண்ணாலும் என்ன பயம் இருக்கும்? பாஸ் ஆயிருவோமோ ஃபெயில் ஆயிருவோங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்போ உலகத்துல நிறைய விதமான பயம் இருக்கு இல்லையா? ஆண்டருக்குள்ள உங்களுக்கு என்னதான் இருக்கணும்? பயம் இருக்கணும் இல்லையா? ஒரே ஒரு பயம் தான், அது என்ன ஆயிரும்? எல்லாமே அடங்கிடும் இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? அதிகமா உலகத்துல எல்லாவற்றுக்கும் பயப்படுறோம் இல்லையா? ஒரு வேலை இருக்கு அப்படின்னா இந்த வேலையை விட்டு வேலை எனக்கு போயிருமோங்கிற பயம் இருக்கும் இல்லையா? படிப்புல என்ன பண்ணிடுவோம்? பாஸ் ஆயிருவோங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா? வாழ்க்கையில தோத்து போயிருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா? ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு என்ன இல்லை? சொல்லுங்களேன், என்னதான் இல்ல? பயமே உனக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? பயம் இல்லாம இருக்கும் இல்லையா? அல்லேலூயா. ஏன்? அவர் ரொம்ப நல்லவர், அவரோட கிருபை என்னைக்கு நமக்கு இருக்கு, அவரு இரக்கம் உள்ளவர், அவரு அன்பானவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள பயம் இல்லாம இருந்திருக்கோம். அல்லேலூயா. அந்த பயம் இல்லாம எவ்வளவு நாள் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் இருக்கக்கூடிய காலத்துல மட்டும் பண்ணலாம். நம்ம என்னதான் தப்பு பண்ண நம்ம அப்பா மன்னிச்சிருவாரு அப்படின்னு தைரியமா இருக்கலாம் இல்லையா? அது நாங்க சில காலங்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் சொல்லுங்களேன்? அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் சொல்லுங்களேன்? நீங்க செப்பானியா 2ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனம் வாசிங்க. செப்பானியா 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். விருப்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உயிர்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்றாரு சொல்லுங்களேன்? விரும்பப்படாத ஜாதியேன்னு சொல்றாரு இல்லையா? ஆண்டவனை பார்த்து விரும்பப்படாத ஜாதியேன்னு சொல்லுவதற்கு முன்னும். அல்லேலூயா. சொல்லுங்களேன். அப்படி உங்களை பார்த்து சொல்றதுக்கு முன்னாடியும் அடுத்து என்ன சொல்றாரு? பதரை போல நாள் பறந்து போகும் இல்லையா? நாட்கள் எப்படி ஆயிரும்? அண்ணன் பதரை போல பறந்து போற நாள் வரும். அதுக்கு முன்னாடியும் அடுத்தது கர்த்தருடைய கோபம் நம்ம மேல இறங்குறதுக்கு முன்னாடியும் அடுத்தது வரும் முன்னும் ஆண்டோடைய கோபம் நமக்கு வரக்கு முன்னாடியும் அடுத்த வசனம் என்ன சொல்லுது சொல்லுங்களேன்? அல்லேலூயா. யாரதான் ஆராய்ஞ்சு பார்க்க சொல்றாரு? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்க சொல்றாங்களா? இல்ல, நம்மள பண்ணணும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? உகிந்து ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? ஏன் சொல்லப்பட்ட ஆண்டோடைய கோபம் வரக்கு முன்னாடியும் ஜாதியில விரும்பப்படாத ஜாதியேன்னு ஆண்டவனை பார்த்து சொல்லக்கூடிய நாள் வரும் இல்லையா? இந்த நாளுக்கு வரக்கு முன்னாடி நம்மள உகிந்து ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? நமக்கு என்ன இருக்கு? எல்லாத்துக்கும் அறிவு இருக்கா இல்லையா? இல்லையா? ஏன்னா தம்பி இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம் இல்லையா? எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு இல்லையா? வேதத்தை பத்தியான தெளிவான காரியம் எப்படிதான் இருக்கு, எது தப்பு எது சரிங்கிற ஒரு அறிவு இருக்கு இல்லையா? அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு. நம்ம கிட்ட என்னதான் இல்ல சொல்லுங்களேன்? உணர்வு மட்டும்தான் இல்ல. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் என்ன பண்ணுங்க சொல்லுங்களேன்? ஆராய்ந்து பாருங்க நீ சொல்றாங்க இல்லையா? அப்போ கடைசி காலகட்டம் எப்போ வேணா வரலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நம்மள என்ன பண்ணணும்? தோய்த்து பார்த்துக்கணும் இல்லையா? நம்ம அநேக பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பெரிய பெரிய பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா? தவற பண்ணிடுவோம், அது தப்புங்கிறதே நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். அல்லேலூயா. வேற என்ன பண்ணுவோம்? நம்ம ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்போம்? ஒரு தப்பு பண்ணிருப்போம். ஆமா, இதெல்லாம் நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு என்ன பண்ணலாம்? தப்புல இருந்து நீங்க வெளியே வரக்கூடிய வாய்ப்பு ஒண்ணு இல்லையா? நான் பண்றது தப்பே இல்லை, இதுல என்ன இருக்குது, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க வாழ்க்கையில நினைச்சீங்க அப்படின்னா தப்பான காரியத்திலேயே நம்மளுடைய உங்களால வெளியே வரவே முடியாது இல்லையா? அதான் நம்ம முதலாவதாக நம்ம வாழ்க்கையில நிறைய ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருப்போம், ஒரு சில தவறுகளை பண்ணிருப்போம் இல்லையா? அந்த தவறுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஆமா, தவறு தான், நான் செஞ்ச காரியம் தப்பு தான் அப்படின்னு நம்ம முதலாவதாக நம்ம ஆராய்ந்து உணர்ந்து பார்க்கணும் இல்லையா? அந்த உணர்வு வேணும் இல்லையா? அறிவு இருந்தா போதாது. அல்லேலூயா. என்ன பண்ணுது? ஐயோ நான் பண்ண தப்பு தான் சொல்லி அறிவு இருந்தா என்ன பண்ணும்? நான் பண்ண தப்பு தான் சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ண தப்ப மறுபடியும் செய்ய தோணும் இல்லையா? இப்போ உணர்வுகள் இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியாது? தப்ப நம்ம திரும்பி செய்ய மாட்டோம் இல்லையா? அல்லேலூயா. முதல் வசனம் வாசிங்க. சங்கீதம் 128
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். எதுதான் வழின்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். உலகத்துல நிறைய வழி இருக்கு இல்லையா? பாவத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு நிறைய வழி இருக்கு இல்லையா? என்ன பண்ணிடலாம் சொல்லுங்களேன். வழிகள் என்னென்ன சொல்லுங்களேன். பாவத்துக்கு போகக்கூடிய வழிகள் என்ன சொல்லுங்களேன். பெரிய வழி ஒன்று இருக்கு இல்லையா? அந்த வழி எங்கதான் இருக்கு? எல்லாருடைய கையிலயும் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு குழந்தை கூட என்ன ஆகுது? அந்த வழியை கையில கட்டி என்ன பண்ணிக்குது? புடிச்சுக்குது இல்லையா? நம்முடைய செல்போன். அல்லேலூயா. செல்போன் என்ன பண்ணிடுவோம்? செல்போன்ல பல வழிகள் இருக்கு. செல்போனுங்கிறது என்னது? ஒரு பொருள் தான். அதுல என்ன இருக்கு? பழைய வழிகள் இருக்கு இல்லையா? சின்ன பிள்ளைகள் இருந்து முதுமையானவங்க வரைக்கும் இருக்கு. பாவத்துக்குள்ள போறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வழி இருக்கு. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழி தான். அல்லேலூயா. நன்மைக்கு தான வழி என்ன இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான். ஆனா பாவத்துக்குள்ள போறதுக்கு செல்போன்ல பல வழி இருக்கு. சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? கேம் என்ன பண்ணிடுவாங்க? கேம் வழியா பாவத்துக்கு போயிடுவாங்க. வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன். வாழ்க்கை பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ரீல்ஸு இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம லைக்ஸ் ஒன்று அப்படிங்கிற என்ன பண்ணுவோம்? அது வழியாக என்ன பண்ணிடுவோம்? பாவத்தை கடந்து போயிடுவோம் இல்லையா? முதுமையானவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணுவோம். சீரியல், சினிமா இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள என்ன பண்ணுவோம்? பாவத்துக்குள்ள போயிடுவோம் இல்லையா? அப்போ செல்போனுங்கிறது ஒன்று தான். ஆனால் பாவத்துக்குள்ள போகிற வழி எப்படி இருக்கிறதுக்குள்ள நிறைய வழி இருக்கு இல்லையா? அதில் செல்போனில் பரிசுத்துக்கு போகிற வழி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த வழியில் நீங்கள் போய் என்ன பண்ணலாம்? யூடியூப் தான் அந்த வழி. அது என்ன பண்ணலாம்? ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விளம்பரத்தில் என்ன தான் வரும்? பாவமான காரியம் மட்டும் தான் வரும் இல்லையா? அல்லேலூயா. எனக்கு எப்போ சொல்ற மாதிரி தானே இருக்கு. அந்த வழியில கூட என்ன இருக்கு? பாவம் அங்க என்ன பண்றோம்? எட்டி பார்த்துரும் இல்லையா? அப்புறம் நம்ம வாழ்க்கையில பரிசுக்குள்ள போனோம் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு. அது என்ன வழி சொல்லுங்களேன். லேட்டஸ்டா நிறைய பேர் என்ன பண்றாங்க? பைபிளே எடுத்துட்டு வரது இல்ல, போன்லயே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் என்ன நிறைய பேர் என்ன போன்லயே இருக்கு. பைபிள் எடுத்து என்ன பண்ணிடுறாங்க? போன்லயே இருக்கு. பாட்டு அப்படின்னா எல்லாமே போன்லயே வந்துருது இல்லையா? அல்லேலூயா. ஆனா வேதங்கிற விஷயம் இருக்கும். அந்த போனுக்குள்ள என்னதான் இருக்கும்? நிறைய பாவமான காரியங்கள் இருக்கும் இல்லையா? அப்போ பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் கண்டிப்பா இருக்காது. அல்லேலூயா. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல பாவம் இருக்காது இல்லையா? அப்போ போனுக்குள்ள ரெண்டுமே இருக்கு இல்லையா? இது ரெண்டுமே வச்சிருக்க என்ன இல்ல மனுஷனே கிடையாது. அல்லேலூயா. எப்படி நம்மள மனுஷனே கிடையாது இல்லையா? நம்மள எப்படிதான் இருக்கும்? பாவிலா இருக்கும் இல்லையா? மனுஷர்களை ஆண்டவர் உண்டாக்க என்ன பண்ணாங்க? பரிசுத்தமான உண்டாக்குனாங்க. அல்லேலூயா. மனிதர்களை ஆண்டவர் உண்டாக்கும் போது மனிதர்கள் எப்படி இருந்தாங்க சொல்லுங்களேன். முதல் மனிதன் பரிசுத்தமானா இருந்தாங்க இல்லையா? பாவம் பறந்ததுக்கு அப்புறம் நாங்க அவங்களுடைய மகிமையை அவங்க இழந்து போனாங்க இல்லையா? அப்போ மனுஷங்க நம்ம மனுஷங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்கள பாவம் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? மகிமையை நம்ம இழந்து போயிருக்கோம் இல்லையா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதான் சொல்றாரு, நம்ம இழந்து போன ஒரு மகிமையை, ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எப்படிதான் இருப்பான்? பாக்கியவானா இருப்பான். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்றாங்க இன்னைக்கு? ஆசீர்வாத வார்த்தையை மட்டும் என்ன பண்றாங்க? சொல்றாங்க இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், ஆண்டவர் உங்களுக்கு உங்களை மேல என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாரு. அப்படிங்கிற ஆசீர்வாத வார்த்தையை மட்டும் சொல்லிடுவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் அதுக்கு தகுதியுள்ள ஒரு பாத்திரமா நீங்க மாறுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். அது நிறைய பேர் பண்றது இல்ல, சொல்ல மறந்து போயிடுறாங்க இல்லையா? சொன்னா என்ன பண்றாங்க? ஆசீர்வாதம் என்ன ஆகும்? வார்த்தை கம்மியாயிரும். அல்லேலூயா. அப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் என்ன பண்ணணும்? பாக்கியவானா இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல பெரிய பாக்கியவானா யார் சொல்லலாம் சொல்லுங்களேன். யார் ரொம்ப பெரிய உலகத்துல பெரிய பாக்கியவான் அப்படின்னா யார சொல்லலாம்? நீங்களும் நானும் தான். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடந்துட்டோம் அப்படின்னா நம்ம பாக்கியவான் ஈஸியா வாங்கிடலாம். ஆனா அது அந்த வழியில் நடக்கிறதா ரொம்ப கஷ்டமான விஷயம். அல்லேலூயா. அந்த வழியில என்னதான் இருக்கு சொல்லுங்களேன். அந்த வழியில என்னென்ன இருக்கு? ஆண்டோட வழியில என்ன இருக்கு? துன்பம் மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வழியை நீங்க என்ன பண்ணுங்க? துன்பத்தை கூட சந்தோஷமா மாத்திக்கலாம். நம்ம என்ன பண்றோம்? துன்பத்தை என்ன பண்றோம் சொல்லுங்களேன். துன்பத்தை என்ன பண்றோம்? கஷ்டமான சூழ்நிலை வந்து என்ன பண்றோம்? அப்படியே பின்வாங்கிடுறோம். அல்லேலூயா. இப்போ மேன்மையான ஒரு காரியத்துக்கு பத்தி நோக்கி பார்க்கும்போது இந்த துன்பமான காரியங்கள் எப்படி ஆயிரும் உங்க வாழ்க்கையில? காணாம போயிடும். அல்லேலூயா. சரி, 5ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. யார் ஜீவனோட இருக்கிற நாளெல்லாம்? சொல்லுங்களேன். நம்ம ஜீவனோட இருக்கிற நாளெல்லாம் பண்ணுவோம்? எருசலேமுடைய வாழ்வை காண்பாய். ஏன் ஆண்டவர் எருசலேம் சொல்றாரு சொல்லுங்களேன்? எருசலேமை ஏன் வாழ்வை காண்பாய்ன்னு சொல்றாங்க? அது ஒரு ஆசையான ஒரு வாழ்க்கை இல்லையா? அப்படி உங்க வாழ்க்கையில ஒரு ஆசையான ஒரு வாழ்க்கையை நீங்க காண்பீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆனா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அம்மா அப்பாவுக்கு பயந்து இருப்பாங்க இல்லையா? உடனே இருப்பாங்க. ஒண்ணு அப்பாவுக்கு பயப்படணும், இல்ல அம்மாவுக்கு பயப்படணும் இல்லையா? ஆண்டவருக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு மட்டும் பயந்தீங்கன்னா போதும்.
யாருக்கு நீங்க என்ன பண்ணணும்? வாழ்க்கையில பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிக்கணும்? வாழ கத்துக்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? நிறைய வாழ்க்கையை வாழ கத்துக்கிறோம் இல்லையா? தெரியாத ஒரு விஷயம் என்ன பண்றோம்? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறோம், வாழ கத்துக்கிறோம் இல்லையா? ஆனா ஆண்டவருக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. அது ரொம்ப என்ன இருக்கும்? ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான் இல்லையா? அதெல்லாம் இருக்கும், நிறைய மனவேதனை இருக்கும். உலகத்துல கூட எந்த ஆசையும் நடக்காது அந்த வாழ்க்கைக்குள்ள, கடந்து வராது இல்லையா? உலகத்தின் மேன்மையான காரியம் எதுவும் இருக்காது அந்த வாழ்க்கைக்குள்ள, உங்களுக்கு இருக்காது இல்லையா? அப்ப என்ன பண்ணும்? உலகத்தின் மேன்மையான காரியம் என்ன இருக்கும்? உங்களை அப்படியே பிடிச்சி இழுக்கும் இல்லையா? இங்க பாரு, மேன்மையான காரியங்கள் இருக்கு பாரு, என்ன பண்ணலாம்? உங்க வாழ்க்கையில நிறைய இடர்கள் உண்டாகலாம் இல்லையா? அதெல்லாம் தாண்டி நீங்க ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் இருக்கும், பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் இல்லையா? அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாத வாழ்க்கையை வாழணும், ஆண்டோட வழியில வாழணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆண்டோட வழி எப்படிதான் இருக்கும்? சொல்லுங்களேன். அவனுடைய வழி அப்படின்னா என்னது? சொல்லுங்களேன். அவருடைய வழி எப்படிப்பட்டது? ரொம்ப இடுக்கமானது, கஷ்டமான பாதை. கஷ்டப்பட்டு தான் நம்ம பண்ணிடணும். ஒரு எக்ஸாம் எப்படிதான் இருக்கும்? ஈஸியா இருக்குமா? கஷ்டமான எக்ஸாம் எழுதினா இருக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போக முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் பரலோகங்கிறது எப்படி இருக்கு? இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஒரு இடமா இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணும்? கஷ்டமான ஆண்டோடைய நன்மைக்கு ஏதான ஒரு வழியில் நீங்க நடந்தாதான் நம்ம முடியும், பரலோகத்துக்கு போக முடியும் இல்லையா? ஈஸியான உலக வாழ்க்கையில வாழ்ந்து உலக வாழ்க்கையின் வழியில போறவன் எவனும் நம்ப மாட்டான், பரலோகத்துல போய் சேர முடியாது இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்ற, நமக்கு நன்மை தீமைங்கிற அறிவு நமக்கு கொடுத்திருக்காரு. நமக்கு என்னதான் வேணும்? ஒரு நாள் என்னதான் கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, உணர்வை கொடுங்க. நிறைய விஷயம் நமக்கு தெரியுது இல்லையா? பைபிள்ல நிறைய விஷயம் நமக்கு தெரியுது. ஆனா இல்ல, நமக்கு உணர்வுகள் தான் ஆயிருது. அடிக்கடி அப்படியே லோ பிரஷர் மாதிரி என்ன ஆயிருது? உணர்வோட பிரஷர் என்ன ஆயிருது? அப்படியே குறைஞ்சிருது இல்லையா? இதோட ஜாஸ்தி ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? சுகர் மாதிரி ஜாஸ்தி ஏறும். அல்லேலூயா. சொல்லுங்களேன். உணர்ச்சியில நம்ம எப்படி இருக்கோம்? பலசாலியா இருக்குமா, பலவீனமா இருக்குமா? நமக்குள்ள இருக்கிற உணர்வுல ரொம்ப பலவீனமா இருக்கும் இல்லையா? அப்போ நல்ல பலனுள்ள உணர்வு நமக்கு வாழ்க்கையில நமக்கு வேணும் இல்லையா? நம்மளுடைய குணங்கள் எப்படிதான் இருக்கு? சொல்லுங்க. ஆண்டோட வழிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய குணங்கள் எப்படிப்பட்டதான் மாறணும்? அவருடைய குணங்களா மாறணும். அல்லேலூயா. அந்த குணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? சொல்லுங்களேன். 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். நீங்க நல்லா வாசிப்பது சொன்ன மொத்தம் 20 விஷயம் இருக்கும் இல்லையா? அல்லேலூயா. இந்த 20 விஷயமும் நம்ம கூட இருக்கா அப்படின்னு என்ன பண்ணணும்? நம்ம சோதிச்சு ஆராய்ஞ்சு பார்க்கணும். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? தற்பெரியர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? தற்பெரியர்னா என்ன நினைக்கிறீங்க? தற்பெரியர்னா என்ன பண்ணும்? உலகத்துல பண்ணும். என்னதான் என்ன பண்ணும்? உலகத்திலேயே என்னதான் ரொம்ப பெருமையா சொல்லிப்போம் இல்லையா? என்னதான் என்ன பண்ணும் உலகத்திலேயே? உன்னை நேசிப்பது போல ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெரிய நேசின்னு சொல்றாரு இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? நம்மளை மட்டுமே என்ன பண்றோம்? நம்ம அதிகம் நேசிக்கக்கூடிய ஆள் யார் தான்? சொல்லுங்களேன். நம்ம தான் இல்லையா? டெய்லி என்ன பண்றோம்? கண்ணாடி முன்னாடி போய் அவரை பார்த்து ரொம்ப நம்ம நேசிக்கிறோம் இல்லையா? நேசிக்கிறோம், பிறரை நம்ம நேசிக்கூடியவங்களா இருக்கணும் இல்லையா? 2வது விஷயம் பணப்பிரியர். அல்லேலூயா. பணம் நமக்கு எப்படியா இருக்கும்? சொல்லுங்களேன். பணம் எல்லா பாவத்துக்கும் என்னது? வேறா இருக்கு இல்லையா? அப்போ பணங்கிறது எல்லா பாவத்துக்கும் வேறா இருக்கு இல்லையா? அப்போ பணப்பிரியரா இருக்கக்கூடாது இல்லையா? பணத்துக்காக என்ன பண்ணாது? பாவத்தை செய்யக்கூடியவங்களா இருக்கக்கூடாது இல்லையா? பணம் இல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா, அதனால உங்களுக்கு பணம் இல்லாம போயிடும் அப்படின்னா என்ன பண்ணுங்க? நீங்க சந்தோஷமா அந்த காரியத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ பணப்பிரியா இருக்கக்கூடாது இல்லையா? அப்புறம் வீம்புக்காரர்கள். வீம்புக்காரன்னா என்ன? சொல்லுங்களேன். வீம்பு இல்லையா? ஒருத்தங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே மனசுல வச்சிருப்பான். இப்ப பேசிட்டு இல்ல, நீ என்ன கலர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் அதே கலர் என்ன பண்ணுவேன்? திருப்பி உன் மண்டையை உடைக்காம விடவே மாட்டேன். அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கு? வீம்பு ஜாஸ்தி தான் இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? சாப்பாடுல என்னதான் போட்டு சாப்பிடுறோம்? உப்பு தான் போட்டு சாப்பிடுறோம். அதனால எனக்கு வீம்பு ஜாஸ்தி தான் இருக்கு இல்லையா? அல்லேலூயா. நிறைய பண்றோம் வீம்பு இருக்கு இல்லையா? அந்த வீமான காரியம் நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுது? வரவே கூடாது. என்ன இது? ஒரு நாள் என்ன ஆகுது? நம்ம வாழ்க்கையில் நம்மளே மீறி என்ன ஆகுது? அது வெளிப்படுது இல்லையா? அப்படி ஆனா காரியம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படக்கூடாது. அகந்தைன்னா சொல்லுங்களேன். அகந்தை எங்கதான் தெரியும் நினைக்கிறீங்க? அகந்தைனா என்ன? பொறாமை. சரியான அகந்தை பிடிச்சவ அப்படின்னு பண்றோம். பிறரை பார்த்து ஈஸியா சொல்லிடுறோம் இல்லையா? அகந்தை சொல்லுங்களேன். திமிரு, ஈகோ, இப்பெல்லாம் சொல்லலாம் இல்லையா? அப்புறம்
அந்த மாதிரியான காரியமும் வாழ்க்கையில இருக்கக்கூடாது இல்லையா? அப்புறம் தூசிக்கிறவர்கள், அல்லேலூயா. நம்மளாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? வாழ்க்கையில நமக்கு நல்ல வார்த்தை வருதா இல்லையா? ஈஸியா சொல்லிட்டு நீ நல்லாவே இருக்க மாட்டேன், ஈஸியா பண்ணிடுறோம். பார்த்து பண்ணிடுறோம். என்ன மனசு கஷ்டம் பேசிட்டு இல்ல, ஆண்டர் நிச்சயமா நான் பழி வாங்கிடுவார். அல்லேலூயா. அவர் மணிக்கு ரெடியா இருந்தாலும் நம்ம இல்ல, மணிக்கு நம்ம ரெடியா இல்ல. அல்லேலூயா. நம்ம எப்படிதான் இருக்கிறோம்? பிறர தூசி கூடியங்களா இருக்கோம் இல்லையா? அடுத்த விஷயம் என்னது? தாய் தகப்பனுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எப்படிதான் இருக்காங்க? கிறிஸ்தவர்களா இருந்து தாய் தகப்பனுக்கு கீழ்படியாம இருக்காங்க இல்லையா? இதோட விளைவுகள் எப்பதான் தெரியும் நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். அவங்க என்ன ஆவாங்க? ஒரு தாய் தகப்பனும் மாறும்போது என்ன ஆகும்? அவங்க பிள்ளைகள் அவனுக்கு கீழ்படியாம இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அதை உணர முடியும். அல்லேலூயா. அப்போ வேதம் நமக்கு என்ன பண்ணுது? தெளிவா சொல்லுது இல்லையா? அப்ப என்ன பண்ணோம்? தாய் தகப்பனுக்கு நம்ம கீழ்படியணும் இல்லையா? எதன்படியாக கீழ்படியணும்? சொல்லுங்களேன். தேவனுக்குள்ளாக என்ன பண்ணணும்? நீங்க கீழ்படியணும் அப்படின்னு தெளிவாக சொல்லுது இல்லையா? அடுத்த விஷயம், நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஈஸியா ஒருத்தங்க உதவி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? நன்றிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? ஒரே வார்த்தையில முடிச்சுப்போம் இல்லையா? அதே ஒருத்தங்க நமக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுவோம்? அதை மறக்கவே மாட்டோம் இல்லையா? எத்தனை வருஷம் சரி, அன்னைக்கு வார்த்தை சொல்லிட்டாங்கப்பா, என்னால இன்ன வரைக்கும் என்ன பண்ணல, என்னால மறக்கவே முடியல அப்படிங்கிறோம் இல்லையா? அப்ப முதல்ல என்ன பண்ணுவோம்? நீங்க உங்களுக்கு கெடுதல் செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுங்க? ஈஸியா மறந்துடணும். நன்மை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. அந்த விஷயத்த நம்மளது வேதம் உலகம் எப்படிதான் சொல்லி கொடுக்குது? உனக்கு உதவி பண்ணிட்டாங்களா, அவனை கூட மறந்துருப்பா, ஆனா உன்ன ஒருத்தங்க கெடுதல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணாத? நீ கடைசி வரைக்கும் மறக்காதன்னு என்ன பண்ணும்? உலகம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஆனா வேதம் என்னதான் சொல்லி கொடுக்குது? சொல்லுங்களேன். உதவி பண்ணவங்கள கடைசி வரைக்கும் மறக்காத, உனக்கு கெடுதல் பண்ணவங்க என்ன பண்ணிடுது? அப்பவே மன்னிச்சிரு, அப்பவே மறந்துருன்னு சொல்லுது இல்லையா? அப்புறம் அடுத்த விஷயம் என்னது? பரிசுத்தம் இல்லாதவர்களாக. அல்லேலூயா. இந்த விஷயம் நமக்குள்ள இல்ல அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்காது? பரிசுத்தம் இருக்காது இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில ஏதோ இந்த சொல்லப்பட்ட இந்த ஏதோ விஷயத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம கூட என்ன இருக்கு? நிச்சயமா பரிசுத்தம் இருக்காது இல்லையா? பரிசுத்தம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? தேவனை அபிஷேகத்தோட நம்மளோட ஆராதிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரியான குணங்கள்லாம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா முழுமையா நம்மளோட தேவனை ஆராதிக்க முடியாது இல்லையா? அப்படி நம்ம ஆராதிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், எப்படிதான் இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை என்ன நேரம்? ஆண்டோட ஆவி நேரம். அப்படி நமக்குள்ள வந்து நம்ம ஆராய்ச்சிருவோம், முடிஞ்சு போனவே நேரம் வாழ்க்கை மறுபடியும் சொல்லப்பட்ட இந்த காரியத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? கடந்து போயிடுவோம் இல்லையா? அப்போ தேவனை ஆராதிக்கிறது, தேவனுக்குள்ள அபிஷேகத்தை நம்ம நிரம்புறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் எப்படிதான் இருக்கணும்? நம்முடைய குணங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்மளுடைய குணங்கள் தான் இல்லையா? அப்போ தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னா அவருடைய குணம் இருக்கு இல்லையா? அந்த குணம் நமக்கு முழுமையா என்ன பண்ணும்? வெளிப்படணும் இல்லையா? நம்ம சபைக்குள்ள வந்துட்டு தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுக்கு என்ன பண்றோம்? அபிஷேகத்தை நிரம்புறோம், ஆண்டோட என்ன பண்றோம்? பார்த்தா ஆண்டோட உணர முடிஞ்சு இந்த மாதிரி காரியம்லாம் சொல்றோம் அப்படின்னா சொல்றோம் வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை எப்படிதான் இருக்கணும்? இந்த மாதிரியான காரியத்துக்குள்ள நம்ம நிச்சயமா விட்டுணும் இல்லையா? அதுக்கு நமக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது இல்லையா? அடுத்த விஷயம், சோபாக அன்பு இல்லாதவர்களாக இல்லையா? நமக்கு என்ன இல்லை? சொல்லுங்களேன். நம்முடைய குணத்துல என்ன இருக்கணும்? ஒரு அன்பு இருக்கணும் இல்லையா? அவங்க பழக்கமே அப்படிதான்ப்பா, அவங்க அன்பாய் பேசணும், எடுத்தாலும் அவங்க எரிஞ்சு விடுவாங்க. கோவம் இருக்கிறதா உலகம் என்ன சொல்லுது? கோவம் இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்கணும். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? உங்களை கோவமா பேசினா நீ என்ன பண்ணு? நேசின்னு நான் சொல்லுது இல்லையா? உலகம் என்ன சொல்லுது உங்களை பார்த்து? சொல்லுங்களேன். கோவம் எங்க இருக்குதோ அங்கதான் அன்பு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்காக வேணும் கோவம் சரி நாயிருமா இல்லையா? ஆண்டு எப்படிப்பட்டவா இருக்காரு? அன்பானவா இருக்காரு இல்லையா? அப்போ கோவம் எங்க இருக்கணும் அங்கதான் அன்பு இருக்கணும் அப்படின்னா ஆண்டு உங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் கோவமா தான் இருப்பாரு. அல்லேலூயா. உலகம் சொல்றது கரெக்டா? சொல்லுங்களேன். நிச்சயமா தப்பு தானே? உலகம் சொல்றது உண்மைனா ஆண்டுக்கு உங்க மேல ரொம்ப அன்பு இருக்கு, அதனால ஆண்டு நம்ம உங்க மேல கோவமாவே இருப்பார். அல்லேலூயா. அவரு உங்க மேல நம்ம மேல இல்ல கோவமா இருப்பதில்லை, அதனால இந்த உலகம் சொல்ற விஷயம் மாயமானது. அல்லேலூயா. ஆண்டு என்ன சொல்றாரு? அன்பானவரா இருக்காரு இல்லையா? அடுத்த விஷயம், அவதூறு பேசுற. அவதூறுனா என்ன? சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். அவதூறுனா என்னது? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நிறைய பேருக்கு நமக்குள்ள இருக்கிற விஷயம் இருக்கு, இந்த அவதூறான விஷயம் இல்லையா? என்னமா ஸ்பிட் பண்ணிடுவோம் அப்படியே. என்னமோ அப்படியே அங்கிருந்து வந்தான் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படியே ஒருத்தங்க சொல்லுவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே வந்தாங்க இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க? ஒருத்தன் இடிச்சிட்டான் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜா போக என்ன ஆயிரும்? அது அப்படியே நம்ம கற்பனையில என்ன பண்ணிடுவோம்? அந்த கதையை அப்படியே வளர்த்து விட்டுருவோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அவதூறு நம்ம வாழ்க்கையில பேசவே கூடாது இல்லையா? அல்லேலூயா. அப்புறம் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும்? இச்சை எங்க தான் வருது? சொல்லுங்களேன். நல்லதான் வருது இல்லையா? இச்சைனா என்னென்ன? சொல்லுங்களேன். சொந்தம் இல்லாத எந்த ஒரு பொருளையும் நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு விஷயம் மனசுல வந்துச்சுங்களேன், அது இச்சையா மாறி. அல்லேலூயா. அப்போ நமக்கு சொந்தம் இல்லாத எந்த ஒரு பொருளா இருக்கலாம் இல்லையா? அது உடையா இருக்கலாம், இல்ல பொருளா இருக்கலாம், வண்டியா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், இல்ல மனிதர்களா கூட இருக்கலாம். அல்லேலூயா. இப்போ எந்த பொருளையும் பண்ணக்கூடாது, இச்சிக்க கூடாது இல்லையா? நீங்க இச்சிக்க கூடிய ஒரே பொருள் யாராதான் இருக்கணும்? ஆண்டு மட்டும் தான் இருக்கணும் இல்லையா? அல்லேலூயா. அப்ப நீங்க இச்சிக்கணும் அப்படின்னா யாரதான் இச்சிக்கணும்?
ஆண்டரை நேசிக்கணும் இல்லையா? அது இச்சையும் கூட சொல்ல முடியாது. ஆண்டரை நீங்க நேசிக்கணும். அல்லேலூயா. ஆண்டரை மட்டுமே நீங்க என்ன பண்ணணும்? நேசிச்சீங்க அப்படின்னா உலகத்துல இச்சையை நீங்க என்ன பண்ணலாம்? விட்டு விலகி வரலாம் இல்லையா? அடுத்த விஷயம், கொடுமை உள்ளவனாக இல்லையா? நமக்குள்ள என்ன இருக்கு? நிறைய கொடுமைக்காரலா இருக்கும் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? என்னுடைய சுயநலத்துக்காக வேற என்ன பண்ணிடுறோம்? ஏதோ ஒரு வார்த்தையின் மூலமாக என்ன பண்ணிடுறோம்? கொடுமை பண்ணிடுறோம். அந்த மாதிரி கொடுமையான காரியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது இல்லையா? அடுத்தது, நல்லவரை பகைக்கிறவர்களாக இல்லையா? நமக்கு ஏதாச்சும் நல்லா சொல்லிட்டேன், நமக்கு என்ன ஆயிரும்? சொல்லுங்களேன். என்னதான் நார்மலா என்ன ஆயிரும்? உங்களுக்கு ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணிட்டாங்க, நமக்கு கண்டிப்பா என்ன ஆகுது? பிடிக்கவே பிடிக்காது. அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. சொல்லுங்களேன், அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி, அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. இவங்க என்ன சொல்லிடுவாங்க, யார் ஃபாலோ பண்றது அப்படின்னு நமக்குள்ள ஈகோ இருக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரி விஷயத்தையும் அவன் பண்ண. நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரத்துல 1-17 வசனம் இருக்கு. இதுல நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இதுல சொல்லப்பட்ட ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருக்குமானா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்க மாட்டீங்க? பரிசுத்தவனா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. என்ன பண்ணணும்? நீங்க பரிசுத்தவனா இருக்கணும், ஆண்டவருக்கு பயந்து இருக்கணும், ஆண்டவருடைய வழியில நடக்கணும். அப்படின்னா இதுல சொல்லப்பட்ட எல்லா குணத்தையும் என்ன பண்ணணும்? நீங்க எடுத்து போடணும் இல்லையா? அந்த குணத்தை என்ன பண்ணுவேன்? போற வழியில என் பாக்கெட்ல போட்டு அப்படியே வந்துடுறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியாது? ஆண்டோட வழியில டிராவல் பண்ணலாம். ஆண்டோட ராஜ்யத்துக்குள்ள நீங்க நானும் என்ன பண்ண முடியாது? நிச்சயமா உள்ள நுழைய முடியாது இல்லையா? அது எப்படிப்பட்ட இடமா இருக்கு சொல்லுங்களேன்? மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கு இல்லையா? அதுல ஒரு துளி பாவம் கூட என்ன பண்ண முடியாது? உள்ள பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. என்ன பண்ணணும்? நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தேவனுக்கு பயந்து இருக்கணும். சொல்லப்பட்ட எந்த காரியங்களும் நமக்கு என்ன பண்ணுறது? வாழ்க்கையில வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டரை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்களா, இதுல என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு? சொல்லுங்களா, என்ன புரிஞ்சிச்சு? 128 ஆசீர்வாதம் வேணும். நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவானா இருப்பான் இல்லையா? அப்ப அந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் பெறணும் அப்படின்னா என்னென்ன பண்ணக்கூடாது? சொல்லப்பட்ட எந்த காரியமும் நம்ம வெளிப்படுத்தக்கூடியவங்களா நம்ம நிச்சயமா என்ன பண்ணக்கூடாது? அதை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். அவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கு? மகா பரிசுத்தமா இருக்கு இல்லையா? அதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன பாவம் கூட நம்ம உள்ள பிரவேசிக்க முடியாது இல்லையா? அப்போ நம்ம யோசிச்சு பாருங்களேன். நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள எவ்வளவு பெரிய பாவங்கள்லாம் இருக்கு. சொல்லுங்களேன். ஒரு சின்ன பாவம் தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சின்ன பரிசுத்தம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா சின்ன பாவம் தான் எனக்குள்ள இருக்குன்னு யாராலையும் நம்ம பூமியில சொல்லவே முடியாது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம விட்டு விலகணும் இல்லையா? ஒரே நாள நம்மளோட அந்த காரியத்தை விட்டு விலக முடியாது. அதுக்காக என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும்? சில விஷயத்த விட வேண்டிய விஷயத்த நம்ம விட்டுதான் ஆகணும் இல்லையா? விட்டாதான் நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு பாக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக அடுத்ததாக நம்ம எங்க கடந்து போறோம்? சாட்சியின் பகுதி. பிரதானமான சாட்சிகள் எனக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க கடந்து வந்து சாட்சி சொல்லலாம். இது சாட்சியின் வேலை என்பதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன். Thank you.
கர்த்தர் ஸ்தோத்திரம், ஊழியர் ஸ்தோத்திரம், சபையார் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். மகன் ரட்சிக்கப்படாதுக்கு முன்னே எவ்வளவோ ஆண்டு பற்றி சொன்னோம். ஆனாலும் வேணாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கல. இருந்தாலும் அந்த மகன் ரட்சிப்புக்குள்ள கடந்து வர காரணமாக தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டு தொடும்படியாகவும் என் மகனோட சாட்சியை நிமித்தமாக அவன் அடிபட்ட நாளிலிருந்து தேவனாய் கர்த்தர் எந்த ஆஸ்பத்திரி கொண்டு போகும் பொழுதும் இது முடியாது, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த டாக்டர்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் எல்லோரும் அந்த இடத்துல மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 2019 ஆக்சிடென்ட் ஆனது. 2வது மாதத்தில் 25ஆம் தேதி என்னமோ கடைசி தேதியில். அப்பொழுது வந்து ஆக்சிடென்ட் ஆனப்போ உங்கள் மகனுடைய நிலை என்னவா இருந்தது? ரொம்ப மோசமான நிலைமையில தான் உயிருக்கு ரொம்ப போராடிட்டு இருந்தான். ஆனாலும் அந்த இடத்துல வந்து டாக்டருக்கெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் வந்து இப்போ நாங்கள் அந்த இடத்துல எல்லோரும் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல நாங்கள் சேர்த்திக்க மாட்டோம், நீங்கள் ஜிஹெச் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கண்ணு முழிக்கல 24 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் எதையும் சொல்ல முடியும், நீங்கள் அதுக்கு மேலே தான் எதையும் சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அப்பொழுது தேவதாஸ் மருத்துவமனைக்கு நீங்கள் கொண்டு போனீங்க? 2 மருத்துவமனை, சேலத்திலேருந்து இங்கே கேஎம்சிக்கு கொண்டு போனீங்க? கேஎம்சிக்கு இல்லைங்க, செல்வ பெருமாள் ட்ரஸ்ட் ஆஸ்பத்திரி கொண்டு வந்தோம். அங்கே கொண்டு வரும்பொழுது தான் என்னன்னாங்க, இது ரொம்ப முடியாத கேஸாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க இங்கேயே பாருங்கள், நாங்கள் முடிஞ்சால் நாங்கள் இங்கேயே எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை எங்களுக்கு விசுவாசம் இருந்தது, ஆண்டவரை கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், டாக்டர் மத்தியில் ஆண்டவர் பேசி அவரை சுகப்படுத்துவார்னு நம்பிக்கையோடு அந்த இடத்துல எல்லோரும் சேர்த்துனோம். அதே போல் ஒவ்வொரு நாட்களையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு இன்னும் 24 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் எதையும் சொல்லுவோம்னாங்க. ஆனால் தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு நேரங்களையும் ஜபத்தினாலேயும் தேவாலயத்துலேயும் ஜபத்தினாலேயும் தேவ பிள்ளைய ஜபத்தினாலேயும் என்னோட பாஸ்டிங் 15 நாள் என் தேவனுக்காக என் மகனுக்காக காத்திருந்து இந்த ஜபத்தை ஏறெடுத்து ஆண்டவர் நிச்சயமாக கொண்டு வருவார்னு ஒரே நம்பிக்கையோடு தான் அந்த இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்பொழுது உள்ளேயே விடமாட்டாங்க. ஆனாலும் அந்த நேரங்களில் போய் இந்த வேதநாமத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் மகனோட தலையிலையும் ஜெபம் பண்ணுவோம். அது போல் தாயாரும் காலையில் வந்து அதிகாலையிலும் ஒரு மணி 8 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. அந்த நீக்கிற நேரத்தில் போல ஜெபம் பண்ணும்போது டாக்டர் சொல்கிறாங்களே இல்லையா, இன்றைக்கி உன் மகன் நிச்சயமாக கண்ணு முழிச்சிருவன்ட்டு வருவாங்க. அதே போல் அந்த கர்த்தர் அந்த இடத்துல உதவி செய்தார். அது ஜீவனை கூட்டி கொடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சார். எத்தனையோ பேர் அக்கம் பக்கத்தாரெல்லாம் சொன்னாங்க, இனி பாடி எப்போ வரும்னு தெரியாது அப்படின்னு. இன்னைக்கு என் தேவனாய கர்த்தர் இம்மட்டுமாய் அவனுக்கு ஜீவனை கொடுத்து நடக்க உதவி செய்து அதே போல் அவனுக்கு ஒரு ஏற்ற துணியும் கொடுத்த தேவனாய கொடான கொடி ஆண்டருக்கு நன்றி. எல்லோருத்துக்கும் தேவனாய கர்த்தர் இந்த நாமத்தை ஆசீர்வதிப்பார். அற்புதமான சாட்சி நீங்க கேட்டிருக்கீங்க. இந்த சாட்சி அப்படின்னு பார்க்கும்போது மகள் லூக்கா ஆகிறதுக்கு முன்னாடி நாகராஜ் பயங்கரமான என்னன்னா உலகத்தினுடைய என்ன சொல்ல பயங்கரமான உலகத்தில் ஒரு சின்ன ரவுடி குட்டி ரவுடின்னு கூட சொல்லலாம். என்னன்னா பார்க்கும்போது வண்டி எடுத்தான்னா ஏன் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நெட்பாடி வருமானு கேட்டாங்க, எப்போன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் வண்டி எடுத்தான்னா 3/4 மணி நேரத்தில் இங்கேருந்து ஊட்டிக்கு கடந்து போயிடுவோம். 45 நிமிஷத்தில் கடந்து போவான். அவனுடைய ஸ்பீடு கடைசியில் மரணத்தருவாய்க்குள்ளாக கொண்டு போய் விட்டது. ஆனாலும் ஆண்டவரை குறித்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்ல வரல, பிடிக்காது. பைபிளெல்லாம் கழிச்சவன், பைபிளெல்லாம் தூக்கி எறிஞ்சவன், இப்படிப்பட்ட பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் சின்ன வேலையா, பெரிய வேலைகளா சின்ன வேலைங்களா, மிகப்பெரிய வேலைகள் எல்லாம் செஞ்சா அது மிகப்பெரிய வேலைகளை செஞ்சவனுக்கு மிகப்பெரியதான ஒரு அடி கிடைச்சது. அடிக்கு பின்னாக மரணத்திலிருந்து கர்த்தர் மீட்டாரு. நம்மளோட எல்லாருடைய ஜபத்தை கேட்டு மீட்டெடுக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு எடிட்டராகவும் ஒரு கேமராமேனாகவும் வந்திருக்கிறாரு. அவருக்காக கர்த்தர் சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஊழியக்காரன் ஸ்தோத்திரம், சபை மக்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கண்மணி போல பராமரித்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி. திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தேன். ஈரோடு மாவட்டத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. வந்த கொஞ்ச நாள்லே
பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப கஷ்டம். அதாவது மாமனாரும் கஷ்டப்படுறவங்க, மாமியாரும் கஷ்டப்படுறவங்க. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் வேலை வந்து பணிக்கு மேலே தான் வேலை செஞ்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு இருட்டடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஆர்சி கிறிஸ்டின்லேருந்து வந்தவன். அப்புறம் மாமியார் தான் வந்து பெந்தகோஸ்தே கிறிஸ்டின் தான் வந்து பெந்தகோஸ்தே இங்கே வந்தாங்க, இந்த சர்ச்சுக்கு வந்தாங்க மாமியார். ஆமாம், நீங்கள் என்ன சர்ச்சுக்கு போகிறீங்க, அங்கெல்லாம் நீ பாஷையெல்லாம் பேசுவாங்க, என்னெல்லாமல் பேசுவாங்க, நீங்கள் அதுக்கு போகிறீங்க, என்னை கூப்பிட்டாங்க, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ பார்க்கணும், உனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சபை, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பெண் குழந்தைக்கு பிறந்தாங்க. ரொம்ப கஷ்டத்துல தான் அவங்களும் பிறந்தாங்க. அப்போ வந்து அடிக்கடி பெரிய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடும், சின்ன பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடும். ஹாஸ்பிட்டலுக்கு மாதம் மாதம் தவறாமல் கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் நான் அப்போ தான் வந்து நம்மளும் வந்து சபைக்கு போனால் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து என்னை தொட்டுச்சு, நீயும் சபைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அமாவாசை ஜபத்துக்கு வந்து கூப்பிட்டாங்க. நம்மளுடைய கட்டுகள்லாம் உடைக்கப்படும், வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படும், கருத்தின நிலைமையெல்லாம் மாறும் அப்படின்னு மாமியார் வந்து சொன்னாங்க. அதில் அங்கே வந்து பேயெல்லாம் ஓட்டுவாங்க, நாளாக வரமாட்டேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் ஓட்ட மாட்டாங்க. அமாவாசை ஜபத்தில் 3/4 பேய் தான் ஓட்டுறது கூப்பிட்டு வருவாங்க, நாளாக வரமாட்டேன் அப்படின்னு. நீ வந்து பாரு அப்படின்னாங்க. அப்போ தான் வந்து பாஸ்டமாக அறிமுகமானாங்க. நீ வாக்கன்னு நல்லா வந்து உனக்கு வந்து வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் தீர்த்து கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பவும் பாருங்க, பிள்ளைங்களை தான் வந்து சாட்சியாக வச்சேன். பிள்ளைங்க வந்து நல்ல முறையில் இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் நான் வரேன் அப்படின்னு ஒரு சாட்சி வச்சேன். அப்போ வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஜோமணி தான் வந்து அப்போ வந்து வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு வந்தேன். உபவாசம் நானும் உபவாசம் இருந்து வந்து வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் நீங்கும், மறுபடியும் பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனால் இது ஸ்டவ் அடுப்பு பற்ற வச்சா ஒர்க் ஆகலை. அப்புறம் அரிசி மூட்டை போய் பார்த்தா அரிசி இல்லை. இதெல்லாம் இதான் ஜெபத்துக்கு போனேன், இதான் என்ன ஆண்டவரே நான் உங்களை தேடி வந்தேன் பாருங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் திரும்ப வந்து திடீர்னு பார்த்தா வீட்டுக்காரர் வந்து அரிசி பருப்பு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தா நல்ல ஒரு வேலை வரைக்கும் புத்தி சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்புறம் ஆண்டவரை தேடினா இவ்வளோ நன்மைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இன்னும் அதிகமாக ஞாயிற்றுக்கிழமை ஜபத்துக்கு நான் வர ஆரம்பித்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஜபத்துக்கு வந்தோன்னே வீட்டில் மறுமாசமே சிலிண்டரு எல்லாமே ஆண்டவர் வாங்கி கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து நமக்கு எல்லா இதுவும் செய்கிறாரு. அப்போ இன்னும் அதிகமாக நம்ம தேடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. இன்னும் அதிகமாக அவரை தேடணும்னா நமக்கு இன்னும் நல்ல வசதிகள் வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பனியன் கம்பெனியில் தான் நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா வந்து திறப்பின் வாசல் ஜபத்துக்கு நீங்கள் வாங்க கண்ணு 8:30 வாங்க அப்படின்னு சொன்னாங்க. 8 மணிக்கு தான் எனக்கு வேலை முடியும், 8:30 வரேன் அப்படின்னு இல்லை சேர்க்கணும் வாங்க அப்படின்னு. அப்புறம் 8:30 ஜபம் மாமியார் கூட நானும் வர ஆரம்பிச்சேன். 8:30 ஜபம் ஆரம்பிச்சு அப்புறம் வீட்டில் போய் வேலை செய்யறதுக்கு மணி 10 மணி ஆயிரும். அப்புறம் வேலை செஞ்சுட்டு பாப்பாவெல்லாம் தூங்க வச்சு படுக்க மணி 11 ஆயிரும். எந்தெல்லாம் என்ன சொன்னேன், ஆண்டவரே இது 8:30 வந்து ஜெபம் எனக்கு வந்து ஒரு 6 மணிக்குள்ள வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்து திறப்பின் வாசல் ஜபத்துக்கு 6 மணிக்கு வர மாதிரி எனக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கரெக்டாக 2010 எனக்கு காலேஜில் வேலை கிடச்சிச்சு. அப்போ இந்த திறப்பின் வாசல் ஜபத்தில் நான் ஜெபம் பண்ணேன். கரெக்டாக ஆண்டவரே உங்களுக்கு கொடாடப்படி நன்றி, இந்த 6 மணி ஜபத்தை எனக்கு ஆசிரிச்சு கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு நன்றியுள்ள பிள்ளையா இருப்பேன், எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்க அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் திரும்ப வந்து இவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது என்னால், நீங்கள் தான் எப்படியா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் தமிழ் மீடியத்தில் படிக்க வைப்பேன் அப்படியே இருந்துச்சு. ஆண்டவர் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற அளவுக்கு எங்களை உயர்த்தினார். எனக்கு வந்து நல்ல ஒரு வேலையை கொடுத்தாரு, அவரும் நல்ல ஒரு வேலைக்கு போனாங்க. ஆண்டவர் உயர்த்தி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி 2 பேரும் நல்ல முறையில் படிக்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சுருக்கிறாரு. ஒரு பொண்ணு கிறிஸ்டியன் படிக்கிறா, ஒரு பொண்ணு சைக்காலஜி படிக்கிறா. அவங்க அப்பாவுக்கு நல்ல கை நிறைய சம்பளம். எங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணுமோ எல்லா பொருட்களும் ஆண்டவர் நிறைவாக்கி கொடுத்துருக்காரு. அதுக்காக கொடானு கொடி நன்றி. இந்த சாட்சியை கொடுத்த தேவனும் கொடானு கொடி நன்றி. இந்த 2020 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனதில் வந்து என்ன அப்படின்னா பைக்கு எங்கே ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறது எதுவுமே ஞாபகமே இல்லை. எங்கேயோ ஒரு வேலைக்கு போகிற வழியில் இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க மட்டும்தான் இருக்குது. 1 மாதம் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா எதுவுமே ஞாபகமே இருக்காது. திடீர்னு வருவாங்க, திடீர்னு யாரோ பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும், பேசுவாங்க. அப்புறம் திடீர்னு யார் வந்தாங்க, எங்கிட்ட யார் பேசுனாங்க, இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே போயிடுச்சு. அடிப்பட்டதுக்கப்புறம் இங்கே பிறந்தது தான் அடிப்பட்டுச்சு. ஜிஹெச் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் ஈரோடு ஜிஹெச் கூப்பிட்டு போனாங்க. அந்த டைமில் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டு கொண்டு போயிருந்தாங்க, கேஎம்சி வாங்குறாங்க. அங்கேயுமே கொரோனா டைம்னால டாக்டர் இல்லை, நீங்கள் வேறு பக்கம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சபை மக்கள் எல்லோரும் கடந்து வந்திருந்தாங்க. அம்மா எல்லாருமே ஜெபம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து சுதா ஹாஸ்பிட்டலில் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க, ஒரு 3 லட்சம் பணம் கட்டுங்க, உடனே என்ன பண்ணணும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் ஜபதம் பண்ணிங்க, எனக்காக ஜபம் பண்ணிங்க. அதுபோல் அப்புறம் அக்கா என்ன பண்ணாங்கன்னா, அங்கே கோயம்புத்தூரில் ராயல் கேர் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கொண்டு போகக்கூடிய கற்றுட்டு போய் செஞ்சாங்க. அங்கே கொண்டு போய் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். 3 நாள் முடிஞ்சோடனே அப்புறம் நார்மலாக எந்த ஒரு ஆப்ரேஷனும் இல்லாமல் இன்ஜெக்ஷன்லேயே அந்த தலையில் வந்து நீர் போத்து இருந்துச்சு, இந்த ரத்தம் வந்து பிளாக் ஆகிருந்துச்சு. அதை வந்து ஆண்டர் அதுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கடந்து வந்து 1 மாதம் ஃபுல்லாகவே அப்படின்னா ஞாபகம் எதுவுமே இருக்காது. திடீர்னு பேசிகிட்டு இருப்போம், நல்லா தான் பேசியிருப்போம். அம்மாலாம் அங்கே வந்திருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்கோம். ஆனால் வந்து எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை. திருவிருந்தெல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் நல்லா தான் பேசியிருக்கேன். ஆனால் எதுவுமே ஞாபகம் இல்லை. ஞாபகம் அப்படின்னா அடிக்கடி வந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தபோதும் அவ்வளோ அடிபட்டுச்சு, இவ்வளோ நடந்துச்சு. ஆனால் ஆண்டவர் பண்ணார் அப்படின்னா அவரோட பெரியான கிருபையினால இன்னைக்கு ஆண்டர் அதை விட நல்ல பலத்திலையும் சுகத்திலையும் ஆரோக்கியத்திலையும் ஆண்டர் நல்லா கொடுத்துருக்காரு. அதுக்காக ஆண்டர் கொரோனா கோடி நன்றி. எனக்காக நிறைய பேர் என்ன பண்ணீங்க, அவை மக்கள் அனைவரும் ஜெபம் பண்ணீங்க. அம்மா அனைவரும் நிறைய கண்ணீர் வந்து ஆண்டோடைய சமூகத்தில் எட்டுச்சுன்னே சொல்லலாம். உங்களுடைய கண்ணீர் மொத்தமாக ஆண்டர் இன்னைக்கு என்ன ஆசிரமமாக வச்சிருக்காரு. அதுக்காக ஆண்டருக்கு நன்றி. கர்த்தர் சாட்சி ஆசிரியப்பாரு. மணிப்பூர்ல மறுபடியும் என்ன பண்ணியிருக்குன்னா, என்ன சொல்ல, போராட்டம் திரும்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்கு, வன்முறை மறுபடியும் தொடங்கியிருக்காங்க. மறுபடியும் அங்கே இறப்பின் செய்திகள் கடந்து வருது, ஆகாரம் பரிதப்பின் செய்தி. இது மெய்தி இன மக்களுக்கு மட்டுமே நடந்து கொண்டிருக்குது. அங்கே கர்த்தராகி தேவனுடைய கரங்கள் இறங்கணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதுக்காக நம்ம கரங்கள் நம்முடைய ஜபத்தை கேட்டுதான் இருக்கிறார் தேவன். என்னன்னா, அதே எந்த வடமாநிலத்துல முக்கியமா ஒடுக்கப்படுறாங்களோ, மிஷினரிகள் கொலை செய்யறாங்களோ, ரத்த சாட்சியை மறுக்க வைக்கிறாங்களோ, ஒரு வாலிப பிள்ளை குறிச்சு கூட உங்களுக்கு சாட்சி சொன்னேன் இல்லைங்களா? என்ன சாட்சி சொன்னா, அந்த பொண்ணை இழுத்துட்டு போறாங்க, நெத்தியில் கட்டை போட்டு விடுறாங்க, ரொம்ப அடிக்கிறாங்க. அம்மாவையும் அந்த பொண்ணையும். ஒரு 18 வயசு பொண்ணு தான். ஆனா அதை வயரைக்காம நின்று வாயை திறக்காம இருந்து அவ்வளோ அடிகளை வாங்குச்சுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அது வந்து அதே வட மாநிலத்துக்கு இன்னொரு நற்செய்தி என்னன்னா, அங்குள்ள மன்றங்கள், அது முழு நீதிமன்றங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது நான் இப்போ வந்து ரசிக்கப்பட்டிருக்கேன், மகள் ரசிக்கப்பட்டிருக்கா, மகள் ரசிக்கப்பட்டவ போய் இவங்க என்ன வழிகட்டுறதுன்னு பேர்ல மாத்தினாங்கன்னு சொன்னாதான் என்னதுங்க அரெஸ்ட் பண்ணணும். அல்லாம சுவிசேஷம் சொல்றதுனாலயோ, அது என்ன டிராக்ஸ் ஊழியம் பண்றதுனாலயோ, பைபிள் கொடுக்கறதுனால ஒரு மனுஷனுக்கு மத மாற்றங்கிற சட்டம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்கும் பிரசங்கம் பண்ணலாம், எங்கும் சுவிசேஷம் சொல்லலாம், எங்கும் மிஷனரிகள் ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், அவங்க ஆராதிக்கலாம், துதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கர்த்தர் கொடுக்க வைத்திருக்காங்க. இதெல்லாம் நாங்க விண்ணப்பம் பண்ணி வந்து எங்களுக்கு அந்த செய்தி காலையில் மாலையிலும் திறப்பணிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆமே ஆமே ஆமே. கர்த்தருக்கு மகிமையாக மீண்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, திருத்துவ தீர்ப்பு. பாருங்க, அங்க இங்க வேடிக்கை பார்க்க கூடாது. ஒருத்தர் பண்ணி இந்த காரியங்களை இருக்கிறது கொஞ்சம் கவனமா இருக்காங்க. ஏன்னா நீங்களும் இங்க வரீங்க, நீங்க எங்க போறீங்க யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கர்த்தருக்கு மகிமையாக இந்த செய்தி தலைப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி தேவனுடைய அழைப்பு, அழைக்கப்பட்டவர்கள் என்கிறான காரியங்களை நான் அதிகாலை ஆராதனையில, அதாவது அதிகாலை ஜபத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு சில காரியங்கள் உங்களோட பேசிட்டு அடுத்ததாக இந்த வார்த்தைக்குரிய காரியங்களுக்கு நான் போக இருக்கிறேன். வாசிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க மத்தேயு புத்தகம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமையாக தேவன் சொன்னீங்க. நான் இங்க கேட்கும் முன்னாங்க அவசரமானார்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ஆனா எனக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். காலையில ஆராய்ச்சி ஒருவேளை அந்த சிறப்பின் மக்களுக்கு வந்திருக்கும் பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்படலாம்.
ஓய்வு நாள் என்பது எதற்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கிறேன். ஓய்வு நாள் எதற்கு அப்படிங்கிற நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த காரியங்களுக்கு நான் கடந்து போக நிறைய இருக்கும். சொல்லுங்க, ஒருத்தர சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஓய்வு நாள் எதற்கு? தேவனை கனம் பண்ண முடியுங்க. சரி, மற்றும் தேவனை தொழுது கொள்ள முடியாத, இதெல்லாம் ஒண்ணுதான் சொல்ல முடியல. ரைட். இன்னும் அவரை மகிமைப்படுத்த முடியாத, யாரும் ஒருத்தர் வேகமாக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வலோகத்தையும் அடுத்து தேவனை அப்போ உண்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். நன்றி துதிக்க நாடனை காலை கடை நேரம் மட்டுமா கத்தாவை இசப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதங்களாக கத்தாவை நீதாமே ஆசீர்வதிச்சு கொடுத்தமைக்காக நன்றி தகப்பனே இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை செலுத்தும் கத்தாவே இசப்பா ஸ்தோத்திரம். நல்ல பாடல்களை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே இசப்பா துதி கன மகிமை முத்தை செலுத்தும் கத்தாவே இசப்பா ஆராதனை வேலையிலும் எங்களோடு இடைப்பட்ட தேவனுக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே வல்லமையினால் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரை நிறைத்து கொடுத்தமைக்காக நன்றி தகப்பனே இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையான கலம் இறங்குனதுக்காக நன்றி தகப்பனே இசப்பா ஸ்தோத்திரம். சங்கீத பகுதி கத்தாவே இசப்பா ஸ்தோத்திரம் மகனை கொண்டு கத்தாவை போதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வல்லமை எடுத்து பயன்படுத்தப்படி அவன் செபிக்கும் கத்தாவே இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையான கரம் மீது ஆசீர்வதித்த தேவனுக்காக நன்றி தகப்பனே இசப்பா ஸ்தோத்திரம். போல கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவை இசப்பா சாட்சி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவை இசப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை இறந்து போன மகனை உயர்த்து கர்த்தாவை இசப்பா நீதாமே ஒரு சாட்சி பிள்ளைகளாக இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இசப்பா எவ்வளவு கஷ்டத்திலும் கர்த்தாவை உயர்த்தி வைக்க வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் சிறந்த சாட்சிகளாக கொடுத்த தேவனுக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருடைய கரங்களை நீங்க ஆசீர்வதிச்சு கொடுத்தமைக்காக நன்றி. காணிக்கை தசமங்களை கொடுத்த ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதிச்சு கொடுக்க முடியும் அவன் செபிக்கிற அவர்களுக்கு இரட்டாந்தனையாக அவர்கள் வீடுகள் செழிப்பாக இருக்கத்தக்க உதவி செய்யுங்க தகப்பனே இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல மறைவான மண்ணாவை நீங்க ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். மூடி மறைத்து நீங்க வெளிப்படுங்க. சுயமா மாமிசமா வெளிப்படாதபடி நீர் மாத்திரம் வெளிப்படுங்க செபிக்கிறப்பா. இந்த வசனங்களை வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளை எங்களை மாற்றி கொடுக்கும் செபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆவியானவரை உதவி செய்யுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால இந்த மெசேஜை நீதாமே ஆசீர்வதிச்சு கொடுக்க முடியாது செபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஜீவன் தாருங்க இயேசு நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. கட்டளைகளை கடைபிடிப்பதற்காக பேசுவாங்க. சொல்லுங்க, தேவனை ஆராதிப்பதற்காக எதற்காக சொல்லுங்க? தேவனை மகிமைப்படுத்துவதற்காக கட்டளைக்காக. சரி, இப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்லியிருக்கிறீங்க. என்னென்ன சொல்லியிருக்கிறீங்க? கவனிக்காக, கட்டளைகளை கைகொள்வதற்காக, மகிமைப்படுத்துவதற்காக, ஆராதிப்பதற்காக சொல்லி அவங்களுக்கு சொல்லுகிறேன். ஓய்வு நாளை கர்த்தர் என்ன செய்தார்? பரிசுத்தமாக்கினார். புரியுதுங்களா? தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாருங்க? பரிசுத்தமாக்கினார். அப்புறம் என்ன பண்ணாருங்க? ஆசீர்வதித்தார். கவனிக்கிறவங்க எல்லாம் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்தமாக்கினார், ஆசீர்வதித்தார். பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையில கடந்தவங்க எப்படி பரிசுத்தமாகும்? எப்படி பரிசுத்தமாவார்கள் சொல்லுங்க. ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினாரா இல்ல ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினாரா? சொல்லுங்க. இன்னைக்கு ஓய்வு நாளுக்கு வெளியில இருக்கிற பிள்ளைகள் பரிசுத்தமாவாங்களா அல்ல உள்ளில் இருக்கிற பிள்ளைகள் பரிசுத்தமாவாங்களா? தேவாலயத்துக்குள் இருக்கிறவர்கள் பரிசுத்தமாவார்கள். சரி, எப்படி பரிசுத்தமாவார்கள் என்று சொல்றீங்க? தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது வேதம் தெளிவா சொல்லிக்கிறது. சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறாரு, நீங்க வீட்டுல போய் வாசிச்சிருக்கீங்க. வசனத்தை அனுப்பி நான் குணமாக்குவேன். என்ன சொல்லியிருக்கிறாரு? வசனத்தை அனுப்பி நான் குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ பாவத்திலிருந்து நம்மளை குணமாக்குவார், சாபத்திலிருந்து உங்களை என்னை குணமாக்குவார், வியாதியிலிருந்து நம்மளை குணமாக்குவார், எல்லா பிசாசின் பிடிகளிலும் உங்களை என்னை குணமாக்குவார். ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை என்ன செய்கிறதா? செத்த
செத்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறதாம். ஆமே. சரீரங்களை உயிர்ப்பிக்கிறதாம். ஆமே என்று சொல்லாம இன்னும் நம்ம சிந்தைகள் உயிர்ப்பிக்கிறதா, நம்ம இருதயங்கள் உயிர்ப்பிக்கிறதா, ஆவி ஆத்மா தேகத்தை உயிர்ப்பிக்கிறது. உயிர் அடைந்தவர்கள் தான் பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆமே. இந்த பாத்திரம் பரிசுத்தம் அடைகிறது. பரிசுத்தம் அடைந்த பின்னாக தான் அதை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். ஆமே. ஆயத்துக்குள் வராதவர்கள் பரிசுத்தமாவார்களா என்று சொன்னால் நிச்சயமா பரிசுத்தம் அடைய முடியாது. ஆமே. தேவனை சார்ந்து, தேவ கட்டளைகளை சார்ந்து, தேவ அழைத்து சார்ந்து நடக்கிறவர்களை தான் கர்த்தர் பார்த்தா என்ன சொன்னா ஓய்வு நாளை ஓய்ந்திருந்தான். ஆமே. நீங்களும் ஓய்ந்திருங்கள், அவருடைய சமூகத்தில் ஓய்ந்திருங்கள். ஆமே. உங்களை தான் பரிசுத்தமாக்க என்று சொன்னார், உங்களை தான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, சிறுவி பிள்ளைகளான யோசேப்பை குறித்து சங்கீதக்காரர் 105ஆம் சங்கீதத்துல இப்படி எழுதி வைத்திருக்கிறது. அவருடைய வசனம் நிறைவேறும் மட்டுமாக ஹல்லேலூயா அவர் அழைக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வசனம் நிறைவேறின பின்பு அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆபிரகாம் அழைக்கப்பட்டு ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி பரிசுத்தமாகாதபடினால 25 வருஷம் ஆண்டவர் அவருக்காக வெயிட் பண்ணியிருந்தார். அந்த 25 வருஷம் முடிவுல அவர் பரிசுத்தமானார். பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு அவர் பிள்ளையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளையின் கனிகளை அவருக்கு கொடுக்கிறார். ஆமே சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஈசாக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா அதற்கு பின்னாக பாருங்க, அந்த வார்த்தையின்படி மட்டுமல்ல, அவர் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பாக அவர் பாருங்க கேத்துராக்கு பிள்ளைகளை பிறக்க அநேக ஸ்திரீகளையும் அவர் திருமணம் பண்ணினார். எத்தனை பிள்ளைகள் என்பது தெரியாது. ஆகாரம் திருமணம் பண்ணினார், ஒரு பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாராளுக்கு ஒரு பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கை நாம் பார்க்கிறோம். 20 வருடத்துக்கு பின்னாக இரட்டிப்பான நன்மைகள் கர்த்தர் வரை ஆசீர்வதிக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, இன்றைய கிட்டத்தட்ட 17 வயதில் நாங்கள் கடந்து போனாரு. 30 வயது 13 வருடங்களுக்கு பின்னாக பார்வன் மத்தியில உயர்த்தப்படுகிறார். வசனத்தை அனுப்பி அந்த வசனமான உங்களை பரிசுத்தமாக்கி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனம் உங்களை என்ன இருக்குது தெரியுங்களா? ரவிய பாத்திரமாக மாற்றுகிறது. ரவிய பாத்திரம் வாசனை பாத்திரமாக மாற்றுகிறது. ஆமே. அங்கு ஈசாக்கு சொல்கிறார், யாக்கோபை பார்த்து, உன் குரலோ ஏமாட்டுக்காரன் குரலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலோ உன்னுடைய வாசனையோ வயல்வெளியின் வாசனையாக இருக்கிறது. ஆமே. ஹல்லேலூயா. வயல் என்பது சபை, சபையின் வாசனை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த சபையின் வாசனை எப்பொழுது வருகிறது? தேவனுடைய நறுமணமான வார்த்தைகள். ஆராதனை எல்லாம் பெற்றுக்கொள்ளப்பட்டீங்க. அபிஷேகம் கடந்த வாரத்தில் என்ன பெற்றுக்கொள்ளப்பட்டீங்க? அக்கினி, வெள்ளம், பனிப்பொழி. ஆமென். அநேகர் சொன்னீங்க, ஆண்டவராகிய கர்த்தர் கடந்து வந்தார் இயேசு. இப்ப நீங்க என்னவாக மாறிட்டு இருக்கிறீங்க? பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதமான பாத்திரமாக மாறியிருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் எந்த ஒரு மன்னனும் எந்த ஒரு மனுஷியும் தேவஜனமே பரிசுத்தமாக்க முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாது, பரலோகராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓய்வு நாள் என்பது எதற்காக? நீங்கள் நான் உயிர் அடைவதற்கு, ஜீவன் அடைவதற்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களை என்னை உயிர்ப்பிக்கும். ஆமென். ஜீவன் அடைய செய்யும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் அடைய செய்யும் என்பதை மீண்டும் உங்களுக்கு பதிவேகிறேன்.
ஆமாட சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்துவானவர் மரித்த பின்பு எங்க இருந்தார்? மரித்த பின்பு அவர் எங்க கொண்டு போய் வைத்தார்கள்? அது கல்லறையில் வைத்தார்கள். சில சில சபைகள் சொல்கிறது சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அல்ல. நான் சொல்கிறேன், ஒருவேளை கிறிஸ்துவ பிறப்பு வேணா மாற்றங்களை கடந்து வந்திருக்கலாம் ஏறக்குறைய ஒரு காலகட்டத்துல. ஆனா கர்த்தராகிய தேவன் உண்டாக்கின ஓய்வு நாளுக்கு மாற்றங்கள் இல்லை என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் படைக்கப்பட்டதான இந்த நாட்களுக்கு மாற்றங்கள் இல்லை. ஆமென். ஓய்வு நாளே அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையில ஜீவனை கொடுக்க கடந்து போன நாட்கள் என்ன நாட்கள்? வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளி என்று நாம் சொல்லுகிறோம். புனித வெள்ளி என்று நாம் சொல்கிற அந்த நாளில் அளவோ நம் தேவனாக இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். அது மாறி இருக்குங்களா? அது மாறி இருக்குங்களா? மாறல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பெரிய ஓய்வு நாள் சொல்லக்கூடியதான அந்த ஓய்வு நாள் சனிக்கிழமை அவர் எங்க இருந்தாரு? கல்லறையில் இருந்தார். கல்லறையில இருந்து அவருடைய ஆத்மா எங்க இருந்தது? அவருடைய ஜீவன் எங்க இருந்தது? கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக அவர் கடந்து போகும்போது, சிலுவையில் மறிக்கும் போது, அவர் மறித்த பின்பும், அவர் கல்லறைக்கு தனி மனிதனாக போன போதும், அவர் 3ஆம் நாள் ஓய்வு நாள், அதுதான் தெளிவா சொன்னாரு. ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாளை மனமகிழ்ச்சி நாளிலே எண்ணுவாயானால் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உயர்ந்த இடத்துல உன்னை ஏறி வர பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம உயர்வை பெறணும்னா ஓய்வு நமக்கு தேவையான ஒன்று. ஆமென் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 3ஆம் நாள் ஓய்வு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பொழுது அநேகராக எழுந்தார்கள் சொல்லி மத்தேயு புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 52வது வசனம் இப்படியாக சொல்கிறது. வாசிக்க கேட்போம். 7ஆம் அதிகாரம் மத்தேயு புத்தகம். சொல்கிறது, கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழும்பின. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த சரீரம் உண்மை எங்க இருந்து தெரியுங்களா? தேவாலயத்தில் இருந்தது. தேவனுடைய சத்தியத்தை கேட்டு இருந்தது. மறுத்த பின்பும் அந்த சத்தியம் அவர்கள் உயிரோடு எழுப்பினது. அவங்க சொல்லுங்க, எந்த மனிதக்குள்ள சத்திய வார்த்தை அந்த கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறார்களோ, அந்த வேதத்தின்படி நடக்கிறார்களோ, வேதத்துக்கு வெளியில போய் நடக்கிறவங்க அங்க உள்ள நுழைய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஓய்வு நாளே இல்லாதவர்களும் என்ன போக முடியாது, போக முடியாது. ஆமென். இந்த சத்திய வசனம் உங்களை எண்ணி உயிர் பெற செய்கிறது. ஆமென். ஜீவனோடு எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. என்ன தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் உயிர் எழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்துக்கு பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். தேவச்சனமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவருடைய வருகைக்கு முன்னாக ஒருவேளை மறித்திருந்தாலும் அவருடைய வருகையில அநேகருக்கு காணப்படக்கூடிய சரீரமாக, மறுரூப சரீரமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். அம்மா கொஞ்சம் உட்காருங்க, நேரம் உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க. எங்கோ கதை கேட்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காதீங்க. சத்திய வசனம் உங்களுக்காக தேவன் அருளப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவஜனமே அவர் உள்ள போகும் பொழுது, அவர் கல்லறைக்குள் போகும்போது தனி மனிதனாய் போனாரு. கல்லறையில் வைக்கப்பட்ட சரீரம் அங்க இருந்த போதிலும்
அவர் ஜீவன் கட்டுண்டவர்கள் உறுதியாக்கும்படியாக பரதேசத்துக்கு கடந்து போனது. ஆமென். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க பரதேச பரலோக ராஜ்யத்தில் இருக்குதுன்னு. பரலோகத்தில் இருக்குன்னா தாவீது ராஜா ஏன் இன்னும் இங்க ஏற்பாடு கொண்டிருக்கிறாரு? அவருடைய கல்லறை ஏன் இங்க இருக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கடலை கடந்து இருக்கிறதா அவங்க சொல்லுவாங்க. இன்று நீ ஒரு நாள் என்னுடனே கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று சொன்னார். ஆமென். அப்படி அவர் அதை கடந்து போகும்போது அந்த நரகத்துக்கு கீழாக கடந்து போகும்போது அவன் சொல்லுவாங்க, அந்த எல்லைகளை விட்டு கடந்து போகும்போது அங்க எத்தனை பேர் அவரை பார்த்திருப்பாங்க. ஆமென். அங்க இருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அதை கடந்து போய் அங்க கட்டுண்டவர்களாக இருக்கக்கூடியதான ஜனங்கள் பரிசுத்தவான்களை விடுவிக்கும்படியாக அவருடைய ரத்தம் பாவம் கடந்து தாண்டி அவர்கள் விடுவிக்கும்படியாக கடந்து போனது என்று சொல்கிறார்கள். ஆமென் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னாக மூன்றாம் நாள் என்ன பண்ணுகிறாருங்க? இன்னொரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது ராஜா மிகவும் நெருக்கப்படுகிற நாட்கள்ல நாள்ல தேவனை மறந்தார், தேவாலயத்தை மறந்தார், தேவ கட்டளை மறந்தார். கவனிக்கிறவங்க மறந்தார் பாருங்க. அதனால அவருக்கு நன்மை கடந்து வந்ததா என்று சொல்லி பார்க்கும் போது நன்மை கடந்து வரல. மேல மேல அவருக்கு நெருக்கங்கள் அதிகரித்துக் கொண்டே இருந்ததாம். ஆமென். ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு வராதவர்கள், ஓய்வுகளை கை கொள்ளாதவர்களுக்கு நெருக்கங்கள் அதிகமாக இருக்கு. ஒருவேளை ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற போல இருக்கலாம், அது உலக ஐஸ்வர்யம், அது வேதனை கூட்டும். கர்த்தரால் வருகிற ஐஸ்வர்யம் அது வேதனை கூட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. சாலமோன் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழியில 10ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம். ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் வாசிக்க கேட்போம். தீவனை செய்வது அம்மா 23. கர்த்தரால் வருகிற ஐஸ்வர்யம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுங்களா? ஓய்வு நாள் இருக்குது. ஓய்வு நாள் எங்க இருக்கு தெரியுங்களா? சபைக்குள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் மறந்தாராம். தாவீது ராஜா தன் நெருக்கத்துல மறந்தாராம். அவர் நெருக்கத்தினால மறந்தாரு. இன்னைக்கு பணத்தாலையும் வியாபாரத்தினாலும் பொருளினாலையும் சொந்த பந்தங்கள்னாலையும் உற்றார்கள் உறவினாலையும் விருந்துங்கிறதுனாலையும் மறந்து போயிருக்கிறாங்க ஓய்வுனால. ஆனா அவரோடு கடந்து வந்த ஜனங்கள் சொன்னாங்க அவரை பார்த்து, ராஜாவே ஆயத்துக்கு போவோம் வாருங்க. அப்பொழுது அவர் உயிரிழந்தார். ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்துக்கு கடந்து வந்த போது அவர் உயிரிழந்தார். ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு நாளைக்கு 7 முறை ஜெபம் பண்ணக்கூடிய வாரம். 150 சங்கீதங்கள்ல பகுதி சங்கீதங்கள் அவர்கள் எழுதி வச்சார். ஆமென். ஒருவேளை 50 சங்கீதம் மட்டும் எழுதியிருந்தாலும் இவர் 100 சங்கீதம் எழுதி இருக்க போதும் நான் சுவாசிக்கிறேன். பெரிய சாதனை படைத்த சந்த நாயகனாகிய தாவீது ராஜா பாருங்க தேவாலயம் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி உயிரடைகிறார் தெரியுமா? தேவ சமூகத்தில் வரும்போது உயிரடைகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தம் அடைகிறார், ஆசீர்வாதங்களை பெறுகிறார். அதுதான் நமக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் உயிரடையணும்னா தேவ வசனம், வசனத்தை அனுப்பி நான் என்ன பண்ணுவேன்? குணமாக்குவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றீங்க என்னன்னா வயலின் வாசனை அங்க கடந்து வரேன். எஸ்தர் வாசத்தை கொடுத்து நான் பார்க்கணும். அகஸ்திய ராஜாக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்த 6 மாதம் நறுமண தைலத்தினால நறுமண பொருட்கள்னாலும் அந்த மாதிரி என்ன பண்ணலாம் சொல்லுங்க. குளிச்சுட்டு இருந்தாங்களா? அப்புறம் சொல்லுங்க. அவங்கள சுத்தகரித்தாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களாண்ட கேட்கிறேன், நறுமண தைலத்தை யாருமே யூஸ் பண்ணுவாங்க?
நான் சொல்ற செஞ்சு செஞ்சு குளிக்காதவங்களா? அப்புறம் குளிக்காதவங்க அப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வேத வாடை அதிகமா இருக்கிறது. அது எவ்வளவு நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய வார்த்தை மாறாத நறுமணமாக இருக்கு. ஆமே. உங்களுக்குள்ள எனக்கும் என்னைக்கு அது சாட்சியாய் விளக்கப்படுகிறதா இருக்கு. ஆமே. விதவிதமான நறுமணத்தை நமக்கு கொடுக்கிறாரு. பரிமாணத்தை வாசனை, பரிசுத்த ஆவியானுடைய வாசனை, என் இயேசு கிறிஸ்துவுடைய வாசனை. ஆமே. என் பிதாவுடைய வாசனை எனக்கு தெரிகிறது. அந்த பழிப்பணியினாலும் பாருங்க, அபிஷேக தைலத்தினாலும் நம்ம வாசனை பெறுகிறோம். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம வாசல் திராவியமாக மாறும்போது, நம்ம அபிஷேக பாத்திரமாய் அலங்காரமான பாத்திரமாய் மாறும்போது நீங்கள் நான் என்ன அடைகிறோம்? எந்த ஸ்தானத்தை அடைகிறோம்? எந்த ஸ்தானத்தை அடைகிறோம்? கவனிக்கிறோம். பேசணுமா? பேசுங்கய்யா. பேசாமல் இருப்பவர்கள் வாய்கள் என்ன 7 நாள் திறவாமல் இருப்பதாக. அல்லேலூயா. என்ன ஸ்தானத்தை பெறுகிறோம்? வாசிங்க 22ஆம் அதிகாரம் மத்தேயு புஸ்தகத்துல வாசிங்க 3வது வசனம். அழைக்கப்பட்டவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சரி, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கல்யாணத்துக்காக. யாருடைய கல்யாணத்துக்காக? யாருடைய கல்யாணத்துக்காக? என்ன வேற? குமாரன் யாருங்க? மணவாளன் யாருங்க? இயேசு ராஜாவா? யாருங்க? இயேசு ராஜா மணவாளன். அப்படியே நீங்கள் நான் என்ன ஸ்தானம் அடைகிறோம்? என்ன ஸ்தானம் அடைகிறோம்? ஆமே. அல்லேலூயா. ஓய்வு நாள் எதற்கு? நீங்கள் நானும் ஜீவன் அடைவதற்கு. ஓய்வு நாள் எதற்கு? கர்த்தராகிய தேவன் நம்மை உயர்த்துவதற்கு. ஓய்வு நாள் எதற்கு? ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு. ஓய்வு நாள் எதற்கு? நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. ஓய்வு நாள் எதற்கு? பரம ராஜ்யத்திலே நீங்களும் நானும் மனவாட்டியாய் மாறுவதற்கு. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு பாத்திரவாண்டா இல்லாமல் போகலாமா? நம்ம கொஞ்சம் அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது பாருங்க, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினார். அவர்களோ வர மண்ணில்லாமல் என்னங்க இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்திக்கு பருப்போட்டு இருக்கிறாங்க, ஒழிக்கிறாங்க. எத்தனை பேர் ஓய்வு நாளுக்கு தகுதியாக பாத்திரமா இருக்கிறாங்க? எத்தனை பேர் ஓய்வு நாளை கை கொண்டு நடக்கிறாங்க? நான் சொல்கிறேன், ஓய்வு நாள் எதற்கு? இப்ப சொல்லுங்க, ஓய்வு நாள் எதற்கு? யார் ஜீவன் அடைவதற்கு? யார் ஜீவன் அடைவதற்கு? நாங்கள நானா? நாங்கள நானா? நான் உயரடைவதற்காக நாங்கள் ஓய்வு நாளை நான் கை கொள்வோம். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஓய்வு நாள் தாங்க கெடுக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் கடந்து வரும், எல்லா காரியங்களும் நடக்கும். அதனாலதான் வராதவங்க என்ன பண்ணுவாங்க? வராதவங்க வருவாங்க வீட்டுக்கு, விருந்தாளிகளா வருவாங்க. அப்புறம் வாய்க்கால் வியாபாரம், மார்க்கெட்டிங், சந்தை, அல்லேலூயா, பல குப்பைகள். அந்த மாதிரிதான் கெடுத்து போகக்கூடாது. நீங்கள் மாணவருக்கு மனவாட்டி அழைக்கப்பட்டிருக்கிறோம், அபத்திரமாய் மாறிவிடக்கூடாது. ஆமைதான் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதமான செய்தி கேட்டேன். உங்களுக்கு கத்தறிந்து ஒரு வார்த்தை கொடுக்கிறார். யோவான் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல அர்ப்பணிக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை இதன் மாதிரி கை கொண்டு நடப்போம் என்று சொன்னாள், சிறுவன் கட்டளைகள் நாம் கை கொண்டு நடப்போம் என்று சொன்னாள். 3வது வசனம் பிரியாக சொல்கிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள்
இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். இந்த நிமிஷம் சுத்தமா இருக்கிறீங்க. ஒரு நாள் வீட்டுக்கு போறதுக்கு அப்புறம் சொல்லல. என்ன சொல்லுவீங்க? ஒரு நாள் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு அப்புறம் சொல்ல, இவங்க வெளியே போகும்போது சொல்லல. இங்கே இப்பொழுது இருக்கும் போது சுத்தமானீர்கள். ஆமே. வெளியில போகும்போது அல்ல அப்படின்னு சொன்ன. ஆமே. சுத்தமானவர்கள் சுத்தமாக இருந்தால்தான் வெண்வஸ்திரத்தை வாங்கிக் கொள்ள பாக்கியவர்கள் இருப்பார்கள். அவருடைய கூட நடக்க பாக்கியமான ஜனங்கள் இருப்பார்கள். ஆமே. ஒரு நாளுக்குள்ளான செய்தியை தேவ ஆவியன் நமக்கு பொறுத்தப்படுகிறாங்க. ஒரு கரங்கள் தட்டி எடுத்துக்கொள்பவர்கள் வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷம் வெள்ளை சிங்காசனமும் நியாய தீர்ப்பு இருக்கிறவன. இது முழுமை அடையாது என்பதை விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வருகை தாமதமான மீண்டும் நாம் அதை பதிவிடுவோம். அதற்கு முன்பாக இப்பொழுது வாசிப்போம் 4 தொடங்கி. அன்றியும் ஒரு சிங்காசனத்தை கண்டேன். பாருங்க, அன்றியும் ஒரு சிங்காசனத்தை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். அது மேல் எனக்கு கனமா வாசிக்கிறவங்க. அன்றியும் சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். ஒருத்தர் உட்கார்லங்க, ஒருவர் உட்கார்ல. ஒருவரை குறித்து நாம் பார்க்கணும்னா எங்க பார்க்கணும்னா 4ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். வானத்து ஒரு சிங்காசனத்தை கண்டு அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீட்டில் சொல்லி இங்க அதுவல்ல, சிங்காசனத்தில் உட்கார்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி சரி. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பெரிய சிங்காசனம் சொல்லியிருக்கா, சின்ன சிங்காசனம் சொல்லியிருக்கா, அல்ல எதுவுமே சொல்லாம சொல்லியிருக்கீங்களா? இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொற்பத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரைகளை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். யார் அரசாண்டாங்க? யாருங்க அரசாண்டாங்க? 1000 வருடம் அரசாண்டவங்க யாருங்க? முத்திரை தரித்திராதவர்கள். ஆமாம் சொல்லாம. எனக்கு திரும்பவும் அது ஒருவருக்க தொடங்கி இருக்கிறது. எதுங்க? முதல் ஆதார கிரகணம் முத்திரை. அடுத்த முத்திரையாக என்ன எடுத்து தொடங்கி இருக்குன்னா, யாருமே நம்ம என்ன சொல்லவாங்க. யாரும் அதுல பங்காளர்களா எல்லாம் இல்லை. எல்லாருமே என்ன இருக்கிறோம். அலையா அலையா ஆண்களுக்கு சொல்லிருக்கிறேன். 2009 தேவனாகிய கர்த்தர் எனக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தவருக்காக மூத்த பொண்ணுக்கு ஒரு பகுதியில சபையை ஸ்தாபிக்க முடியாது. தேவன் எனக்கு தரிசனம் கொடுத்து அந்த சபையை ஸ்தாபிக்க முடியாத யாரை கொண்டு நடத்த சொல்லி கேட்டபோது 3ஆம் நாள் அந்த பகுதியிலிருந்து ஒரு வரலை தேடி வந்தது. அப்போ அந்த வரம் தேடி வந்த அந்த இடத்துல பாருங்க, இது அடையாளமான இடத்துல கேட்டேன். இது அடையாளமே என்று சொல்லி சொன்னார். பின்பு நான் அவர்கள் வீட்டுக்கு ஒரு கையில் போயிருந்தேன். அங்கு மாப்பிள்ளை வீட்டாளர் தலைவர் சொன்னாங்க, இந்திய அடையாளத்தை என்பது கடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இது வேல்டு ஃபுல்லும் செல்லக்கூடியதான இதை நீங்க எடுத்துக்கிறீங்க. இது போஸ்ட்மேனுக்கு கொண்டு கொடுத்துருக்கிறது நீங்களே எடுத்துக்கங்க. இது 850 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லக்கா எனக்கு இப்போ அது வேண்டாம், நான் திரும்ப எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்ப எனக்கு பணம் இல்லை. அந்த இடத்துல பணம் இல்லை. கொஞ்சம் மொத்த வீட்டுல என்ன பண்ண மாட்டேங்க, எதையுமே வாங்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அத்தருக்கு மகிமை உண்டாவதாக.
அப்போ அந்த நாளில் பார்க்கும் பொழுது நான் திரும்ப வந்து எடுத்துக்கிறேன், இல்லை நான் இப்போ பணத்தை கொடுத்துறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க எடுத்துக்கங்க, அப்புறம் நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. இல்லைக்கா நான் மறுபடியும் பணத்தை கொண்டு வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தேவனாக்கி கர்த்தர் அந்த அட்டை கொடுத்து என்னோடு பேச ஆரம்பித்தார். அந்த ஆதாரை கொடுத்து பேச ஆரம்பித்தார். அன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் இல்லாத நாட்கள்ல பேசினாரு. இதை நீ எடுத்துக்கொள்ளாதே, உன் ஜனங்களுக்கு இதை குறித்து நான் சொல்லும் காரியத்தை அவர்களுக்கு நீ பேசு என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆதார் வழிகட்டாயமாக கடந்து வரும், வழிகட்டாயமாக அது எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்வார்கள். அது இல்லாவிட்டால் உங்களுக்கு மருத்துவம் கிடையாது, பெட்ரோலியம் கிடையாது, சம்பளம் கிடையாது, பாருங்க இப்படி ரேஷன் கிடையாது, இப்படி எல்லாம் கடந்து வரும். அதை அவர்களுக்கு சொல்லிவிடு. லைசன்ஸ் கிடையாது, இதை எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் நீங்க வலியுறுத்துதல் கடந்து வரும் என்பதை சொல்லிவிடுன்னு சொன்னார். அப்படியாக என் மக்களான உங்களுக்கு அந்த நாட்களில் சொன்னேன். 2009 எத்தனை பேர் இந்த நாட்கள் இருந்தீங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமே. பின்னாக நானும் அன் மகன் யாவனிகாவும் நாங்க காஞ்சிக்கோள் பகுதியில் என்ன பண்ணணும்னா இதை கொடுத்து நாங்க விரைவாய் செயல்பட்டு பேசணும். இதை இப்போதைக்கு என்ன பண்ணக்கூடாது, வலியுறுத்தலாக வரக்கூடாது. இப்பொழுதுதான் நம்ம என்னுடைய சபைகள் என்ன இருக்குங்க, மிக பழகி பெருகிக் கொண்டிருக்குது. அந்த சபைக்குள்ளாக நம்ம அவர்களுக்கெல்லாம் அறியாமையே இருக்கிறவர்களுக்குள்ளாக இது கடந்து வந்து விடக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டுங்க, இதற்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஜெபம் பண்ண வேண்டும், வலியுறுத்த வேண்டும், அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்படியாக ஜெபம் பண்ணும் பொழுது நாங்கள் அதற்காக தேவனே இந்த முத்திரைகள் வேண்டாம் என்று சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த நாட்கள்ல பாருங்க திரும்ப கடந்து முன்னாடியே கடந்து வந்ததுலாம் 2 முறை அதே அவங்களுடைய ஜனங்களை என்ன பண்ணாங்கன்னா இது எங்களுக்கு வேண்டாங்கிறவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. நம்ம இந்திய தேசத்துல மதுரை மாவட்டத்தில் ஒரு முறை அங்க போராடினாங்க, அது வேண்டான்னு சொல்லி. திரும்ப மறுபடியும் ஒரு முறை எல்லாருமே வேண்டான்னு சொல்லி எங்களுக்கு ஆதார் வேண்டாங்கிறதான வலியுறுத்துதல் கடந்து வந்தது. அங்க ஏதோ கோரிக்கை வைத்து அதன் வாயிலாக இது வேண்டான்னு சொல்லி அதை நிறுத்தும்படியாக செயல்பட்டது, அது வேற. அடுத்ததாக 3வது முறை பாருங்க எப்பொழுது ஆட்சிமை கடந்து வந்தது. அந்த நாட்கள இது மிகப்பெரிய அந்த அவர் சொன்னது போல வலியுறுத்தும் நாட்கள் கடந்து வந்தது. ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆட்சிமையின் காலத்துல மதவாதம் பெருகும் என்று சொன்னார், வர்த்தகம் பெருகும் என்று சொன்னார். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அந்தகார பலமுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார். ஆமென் சொல்லுமே. இன்னைக்கு நம்மளை அறியாமல் அல்ல அறிந்து கொள்ளப்பட்டு இன்னைக்கு ஒரு ஆவியும் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வர்த்தக பலமுடையவராக இருப்பான் என்று சொல்லப்படி. ஆமென் சொல்லுமே. இன்னைக்கு வர்த்தகங்கள் பெருகிக் கொண்டிருக்குது. இது வலியுறுத்தப்பட்டு இது முழுமையாக கேட்ட ஆண்டவரை இதை எல்லோரும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள், எடுத்துக்கொள்வார்களா என்று